தகவல் தொடர்பின் வகைகள். தகவல் தொடர்பை வாய்மொழி தகவல் தொடர்பு மற்றும் வாய்மொழி அல்லாத தகவல் தொடர்பு என பிரிக்கலாம். வாய்மொழி தகவல் தொடர்பு என்பது தகவல் தொடர்பிலுள்ள அனைத்து தரப்பினர்களும் புரிந்து கொள்ளும் பேச்சை பயன்படுத்தும் தகவல் தொடர்பாகும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் எழுத்துப்பூர்வமான வார்த்தையே அல்ல, பேசுவதை பற்றி நாம் பேசுகிறோம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். எழுத்துப்பூர்வமான தகவல் தொடர்பானது அதன் சொந்த பிரிவின் கீழ் வருகிறது. மறுபுறம் செயல்கள் மற்றும் பிற நடத்தையின் மூலம் செய்யப்படும் தகவல் தொடர்பானது வாய்மொழி அல்லாத தகவல் தொடர்பின் கீழ் வருகிறது. பெரும்பாலான நமது உணர்வுகள் மற்றும் நோக்கங்கள் வாய்மொழி அல்லாத தகவல் தொடர்பு வழியாகவே அனுப்பப்படுகின்றன. 7 முதல் 35% மட்டுமே பேச்சு மொழியாக இருக்கிறது. வாய்மொழி தகவல் தொடர்பானது மேலும் வாய்வழி மற்றும் எழுத்துப்பூர்வமான தகவல் தொடர்புகளாக பிரிக்கப்படுகிறது. வாய்வழி தகவல் தொடர்பு என்பது நேருக்கு நேராக தொடர்பு கொள்ளுதலாக, தொலைபேசி உரையாடலாக அல்லது இன்டர்நெட் வாய்ஸ் சாட் செய்வதாக இருக்கலாம். மறுபுறம் தகவல் தெரிவிப்பதற்கு எழுத்துப்பூர்வமான வார்த்தைகளை பயன்படுத்தினால் அது எழுத்துப்பூர்வமான தகவல் தொடர்பு என்று அழைக்கப்படுகிறது. எழுத்துப்பூர்வமான தகவல் தொடர்பு என்பது விளம்பரங்கள், பிரசுரங்கள், ஒப்பந்தங்கள், இமெயில்கள், கடிதங்கள், மெமோக்கள் மற்றும் பரிந்துரைகள் ஆகியவற்றின் வடிவில் இருக்கலாம். வாய்மொழி அல்லாத தகவல் தொடர்பு என்பதில் பேசும் நபரின் ஒட்டுமொத்த உடல் மொழியும் அடங்கும். முகபாவனைகள், சைகைகள், பேசும் விதம், உடல் மொழி, கண் தொடர்பு, தொடுதல் மற்றும் தோற்றம் ஆகியவை பல்வேறு வகையான வாய்மொழி அல்லாத தகவல் தொடர்பு ஆகும்.